ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढार्थ महाविभूत्या ओंकार मर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राविमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति. சூப்பர். 51 வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? 52 போயிடலாமா? சூப்பர். 52nd ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. गते कर्णाभ्यर्णं गरुत इव पक्ष्माणि ददति पुराम्भेतुश्चित्तप्रशमरस विद्रावणफले इमे नेत्रे गोत्राधरपति कुलोत्तं सकलिके तवा कर्णाकृष्टस्मरशरविलासं कलयतः. இன்னொரு தடவை சொல்றேன். गते कर्णाभ्यर्णं गरुत इव पक्ष्माणि दधति पुराम्भेतुश्चित्तप्रशमरसविद्रावणफले इमे नेत्रे गोत्राधरपति कुलोत्तं सकलिके तवा कर्णाकृष्टस्मरशरविलासं कलयतः. ஒரு நிமிஷம். ரீதா இப்ப எல்லாம் ஓகே வாங்க. நார்மல் ஆயிடுதா எல்லாம்? ஓகே ரெக்கார்டிங்ல இருக்கோம். நம்ம அப்புறம் எனக்கும் கொஞ்சம் அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். प्रथमं शैलपुत्री च द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकं पञ्चमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमं नवमं सिद्धिदा प्रोक्ता नवदुर्गाः प्रकीर्तिताः. இந்த பேரை சொன்னா உக்தான்யேதானி நாமானி பிரம்மணைவ மகாத்மனா அக்னிநாதஹ்யமானஸ்து சத்ரு மத்தியே கதோரணே. அக்னிக்கு நடுவில் இருந்தாலும் சத்ருக்கு மத்தியத்தில் இருந்தாலும் ரணத்துக்கு நடுவில் ரண களத்துக்கு நடுவில் இருந்தாலும் சத்ரு மத்தியே கதோரணே விஷமே துர்கமே சைவ பயாத்தா சரணம் கதாக. இந்த நாமத்தை யாரு சரணம், இந்த நாமத்துக்கிட்ட யாரு சரணம் அடையிறாளோ நதேஷாம் ஜாயத்தே கிஞ்சித் அசுபம் ரணசங்கடே, அவளுக்கு எந்த அசுபமும் நடக்காதுங்கிறது மார்க்கண்டேயருக்கு பிரம்மா சொன்ன உபதேசம். நதேஷாம் ஜாயதே கிஞ்சித் அசுபம் ரணசங்கடே நாபதம் ந ஆபதம் தஸ்ய பஷ்யாமி சோக துக்க பயம் நஹி. கவச்சம் முடிஞ்சா அதனோ பாராயணம் பண்ணுங்க, இல்ல அட்லீஸ்ட் இந்த போர்ஷன் மட்டும், the first 10 verses பண்றேன். இது வந்து ஆக்சுவலி தேவி கவச்சத்துல
துர்கா இல்ல துர்கா சப்தசதியில ஃபர்ஸ்ட் துர்கா தேவி சப்தஸ்தி. கவச்சம்னு வரும். ஆமா அது ஆமா எல்லாரும் அதுதான். பண்ணலாம். அதுக்கு உபதேசம் வேணுங்கிறது இல்ல, அது எல்லாரும் பண்ணலாம். ஆமா துர்கா சப்தஸ்லோகில வருதா இது? சப்தசதி சப்தசதி. சப்த ஓகே ஓகே. சண்டி பாட்டம்னு சொல்லுவா இல்லையா, தேவி ஆமா ஆமா. மகாத்மியத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர் ம். இதான். தேவியா கவச்சம். ஆமா தேவி கவச்சம். தேவ்யா கவச்சம் இது நிறைய இருக்கு. பட் அட்லீஸ்ட் இந்த 9 நேம்ஸ்: சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, ஊஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயனி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி ஆர் சித்திதா. இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நீ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியா? இப்போ அது ரெக்கார்டிங்ல தான் போட்டேன். இது எனக்கு தெரியும் நீங்க கேட்பீங்க, ரெக்கார்டிங்ல தான் போட்டேன். இதை ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணேன்னா அது அப்படியே எடுத்துக்கோங்க. நான் தனியா உங்களுக்கு தேவி கவச்சம் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன், so that you can listen. ம். ஐ நோ இட் இஸ் வெரி ஸ்கேரி. நம்மளுக்கு அம்பாவை விட்டா வேற. ஆக்சுவலி என்ன கேட்டேன்னா நான் அதான் பண்ணுவேன். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல என் கையில தேவி மாத்மியம் தான் இருக்கும். ஆமா எனக்கு அதை விட்டா வேற தெரியாது வழி. தட் இஸ் வாட் நம்ம வாட்டில் எல்லாரும் சொல்லி கொடுத்தது. அதுதான், அதை தான் கையில எடுத்துக்க சொல்வா. எனக்கு பயமா இருக்குங்கிறது வர. see நம்ம when we create that fear, we are radiating that fear. So முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு every thought of fear that you have, try and replace with thoughts of faith. நம்மள நம்ம சேஃபா வச்சுக்கிறதுக்கு these are times where you know these things have to be learned. நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை இப்போ. ஆமா, பஸ்தி வச்சனம் வந்து இது ராமாயணம் பலஸ்ருதிக்கு முன்னாடி இது சொல்லுவா. அந்த புக்ல இருக்கும், ராமாயண பாராயண புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். பட் வெரி பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நான் என் குழந்தையில சொல்லுவேன், ஏன்னா குழந்தைகள் சொன்னா சீக்கிரம் பழிச்சிடும்ட்டு. ஸ்வஸ்தி பிரஜாபியக, அதாவது பிரஜைகள் நல்ல விதமா இருக்கட்டும், அவளுக்கு மங்களங்கள் ஏற்பட்டும். ஸ்வஸ்தி பிரஜாபியக பரிபாலயந்தாம், இந்த பிரஜையை பரிபாலனம் செய்யற ராஜாக்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் மங்களம் உண்டாகட்டும். நியாயேன மார்கேன மஹிம் மஹிம்ஷாக, பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா யாரெல்லாம் இருக்காளோ அவ நியாய மார்க்கத்துல போகட்டும். நியாயேன மார்கேன மஹிம் மஹிம்ஷாக கோ பிராமணேபியோ சுபமஸ்து நித்யம், பசுமாடுக்கும் பிராமணாளுக்கும் எப்போதும் சுபம் ஏற்படட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த மொத்த உலகமும் சுக்கமா இருக்கட்டும். காலே வர்ஷத்து பர்ஜன்யா, காலத்துக்கு மழை பெய்யட்டும். பிருத்திவி சஸ்யசாலினி, இந்த பிருத்திவியில பச்சை பசேல்னு சஸ்யம், சஸ்யம்னா நெல் கதிர்கள் எல்லா இடத்துலயும் விளையட்டும். பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ, இந்த தேசத்துல பசி பஞ்சம் பட்டினின்னு இல்லாம இருக்கட்டும். பிராமணா சந்து நிர்பயாக, பிராமணா வேதம் ஓதுறதுக்கு பயம் இல்லாம இருக்கட்டும். அபுத்ராஹா புத்திரின சந்து, புத்திரர்கள் இல்லாத வாழ்க்கெல்லாம் புத்திர பிராப்தி இருக்கட்டும். புத்திரின சந்து பௌத்ரின, புத்திரர்கள் இருக்கிற வாழ்க்கை பேரம் பேத்தி பிறக்கட்டும். அதனா சதனா சந்து, பைசா இல்லாத வாழ்க்கெல்லாம் நிறைய தனம் கிடைக்கட்டும். ஜீவன் துஷரதாம் சதம், எல்லாரும் 100 வருஷம் சௌக்கியமா வாழணும். இது ஸ்வஸ்தி வச்சனம் ராமாயணம் பாராயணம் முடிஞ்சோடனே சொல்லுவா. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கோ, சொல்லுங்க. ஓகே, எனக்கு ஒரு ஃபோன் வந்துட்டே இருக்கு and I need to attend it. அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகம் முடிச்சுட்டு ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கிறேன். சரி. கதே கர்ணாபியர்ணம், கதே கர்ணாபியர்ணம் அப்படின்னா யாரை சொல்றா? அம்பாளை பார்த்து சொல்றா. இங்க அம்பாளை ஆதிசங்கரர் எப்படி ரெஃபர் பண்றாருன்னா, கோத்ராதரபதி குலோத்தம்ச கலிகே. கோத்ரானா பூமி, பூமியை யாரு தரணம் பண்றா, ஹோல்டு பண்றானா மவுண்டன்ஸ். அதாவது புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பூமியை பேலன்ஸ் பண்றது, ஒரு பக்கம் வாட்டர் எலிமெண்ட் இருக்குல்ல, எல்லா பக்கமும் ஓஷன் சூழ்ந்து இருக்கு. அப்போ பூமியை பேலன்ஸ்டா வச்சிருக்கிறது வந்து இந்த மவுண்டன்ஸ் தான்.
அதனால இந்த மலைகள், மவுண்டன்ஸ், ஹில்ஸ் இதுக்கெல்லாம் என்ன பேருன்னா நிறைய பேர் இருக்கு. அதுல ஒரு பேர் கோத்ராதரஹா. அப்படின்னா என்ன? தீஸ் என்டிட்டிஸ் தட் சப்போர்ட் தி எர்த், அதை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்றதுனால கோத்ராதரனா மவுண்டன்ஸ், கோத்ராதர பத்தினா மவுண்டன்ஸுக்கெல்லாம் தலைவன். அது யாரு? ஹிமவான். அவனுடைய குலத்தோடைய குலோத்தம்ச, உத்தம்சனா மகுட்டம், அவன் குலத்துக்கு ஏற்பட்ட கலிக்கே கொழுந்தே, குலக்கொழுந்தே, ஹிமவானுடைய குலக்கொழுந்தே அப்படின்னு அம்பாள் அட்ரஸ் பண்ற. ஓகே, அம்பாள் குலக்கொழுந்தா இருக்கா. இப்ப அதுக்கு என்ன போ அப்படின்னா, இமே நேத்ரே, உன்னுடைய இந்த 2 கண்கள் எப்படி இருக்கு? கதே கர்ணாபியர்ணம், காது வரைக்கும் நீண்டு இருக்கான். கதே செல்கிறது எங்க? கருணாபியர்ணம், கர்ணம் பக்கத்துல போறதாம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? கருத இவ பக்ஷ்மாணி தததி, அதாவது ஒரு அம்பு இருந்தா அந்த அம்போடைய டிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும் தெரியுமா? ஃபெதர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருப்பா. அதோடைய ஃப்ளைட் வந்து ஒரு நிமிஷம், இது அலாரம் வருது, எமர்ஜென்சி அலர்ட் அலாரம் வருது. ஓகே, சாரி, கண்டினியூ. சொல்லுங்க, வாட் ஹேப்பன்? இல்ல, அதுதான் ஒரு டியூ டு கரண்ட் சிச்சுவேஷன் a potential missile threat, seek immediate shelter in the closest secure building and to steer away from windows and doors, and open the and in open areas, await for further information from MOI அப்படின்னு போட்டிருக்கோம். நாட் டு வரி. ஆமாமா, இது வந்துட்டே தான் இருக்குது. டெய்லி வந்து காத்தால சாயங்காலம் வந்து ஏதாவது ஒரு அலர்ட். சரி, ஸோ அந்த அம்புக்கு நுனியில எப்படி ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி அம்பாளுடைய கண்ணில் இருக்கிற இமைகள் இருக்கு இல்லையா, அது அந்த ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கான். அண்ட் கண்கள் எப்படி இருக்கான்? நீண்டு இருக்கான். எப்படி நீண்டு இருக்குன்னா காது வரைக்கும் போற மாதிரி இருக்கான். ஓகே, கருத இவ, கருதம்னா அந்த அந்த ஃபெதர்ஸ் மாதிரி, பக்ஷ்மாணி தததி, அந்த கண் மயிர் வந்து பக்ஷ்மாணி இவ, அதாவது அந்த அம்புல இருக்கிற ஃபெதர்ஸ் மாதிரி பூண்ட, அதாவது ஆரோஸ்ல எப்படி பூட்டப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். அந்த கண்ணு அதை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். இந்த இமே நேத்ரே, இந்த கண்கள் ஆகிய உன்னுடைய கண்கள் என்ன செய்யறதுன்னா, புறாம் பேதுகு, திரிபுரத்தையும் யாரு பயமுறுத்த செய்தா? சிவபெருமான். நான் போன வாரம் சரித்திரம் பார்த்தோம் இல்லையா, முப்புறம் எரித்தார் சிவபெருமான். ஸோ புறாம் பேதுகுனா 3 புறங்களிலும் ஒரு 3 முப்புறத்தையும் எரித்த அந்த சிவபெருமான் எப்பேற்பட்டவர்? புறாம் பேதுகு. அவருடைய சித்த பிரசமரச வித்ராபணபல், அவருடைய சித்தம் இருக்கே அந்த சித்தத்தை பிரசமரச வித்ராவண பலே, அம்பாளுடைய கண்கள் என்ன பண்ணிடுதா? அவருடைய சித்த பிரசமம் இருக்குல்ல, மென்டல் ஸ்டெபிலிட்டிய தொலைக்கிற மாதிரி அது இருக்கான் அம்பாளுடைய கண்கள். சித்த பிரசமரச வித்ராவண பலே, அந்த பிரசம ரசம்னா சாந்தியா இருக்கிற ரசம், அவருடைய மனசுடைய சாந்தி ரசத்தை கலைக்கிறதே வித்ராவண பலே. வித்ராவணம்னா அதை கலைக்கிறது, பலேனா அதோடைய ஒரே குறிக்கோள் அதுதான். அம்பாளுடைய அந்த நீண்ட கண்களுடைய குறிக்கோள் என்ன? சிவபெருமானுடைய மனசு சாந்தி. அவர் யோகத்துல இருக்கார்லே எப்போதும், அந்த யோகத்துல இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் சௌக்கியமா இருக்கும். அந்த யோகிக் ஸ்டேட், அந்த சாந்தி ரசத்தை கலைக்கிறதுக்குன்னே இருக்கிற மாதிரி இருக்கான். அதுவே அதோடைய குறிக்கோள் மாதிரி இருக்கான் அம்பாளுடைய கண்கள். ஸோ அந்த இமே நேத்ரே கோத்ராதரபதி குலோத்தம் சகலிக்கே தவ, உன்னுடைய ஆகர்ணா கிருஷ்ட, கண்கள் பக்கத்துக்கே, அந்த கண்கள் காதுகிட்டையும் இந்த பக்கமும் போயிட்டு வருது இல்லையா. ஸோ அதனால ஆகர்ணா ஆகிருஷ்டம்னா இழுக்கப்பட்ட, ஆகர்ணம்னா காது வரைக்கும் இழுக்கப்பட்ட இந்த கண்கள் இருக்கே, அது என்ன பண்றது? ஸ்மர ஷரவிலாசம். ஸ்மரனா மன்மதன், ஷரன்னா மன்மதனுடைய அம்பு.
விலாசம்னா திறமை, அதோடைய பவர், அதோடைய சாநித்தியம். அத கலையத்தகா நடிச்சு காட்டுற மாதிரி இருக்கும். ஸ்மரசர விலாசம் கலையத்தகா, அதை நடிச்சு காட்டுற மாதிரி இருக்கான் அம்பாளுடைய கண்கள். காது வரைக்கும் நீண்டு இருக்கு. அது அதோடைய மூவ்மெண்ட்டும் அதை பார்த்தா அது ஸ்மரசரம் மாதிரி இருக்கான். ஓகே, இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணா காமஜயம், காது கண்களின் ரோக நிவாரணம் ஏற்படும். எங்கள் அப்பாவுக்கு ஒரு சமயம் ரொம்ப காது பிரச்சனையாக இருக்குது. எங்கள் அப்பா இருந்தது, எங்கள் அப்பா தானோ இதை பாராயணம் பண்ணா, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரே நிமிஷம் இருக்கு, சம்மன் சத்துடு எல்வி பேக். ஓகேவா, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். கதே கர்ணாபியர்ணம் கருத இவ பக்ஷ்மாணி தததி. எது? இமே நேத்ரே, உன்னுடைய இந்த இரண்டு கண்கள் என்ன பண்றது? கருத இவ, பானங்கள்ல கட்டின ஃபெதர்ஸ் மாதிரி. எது? பக்ஷ்மாணி, உன்னுடைய இமை, கண் இமை இருக்கு இல்லையா, அந்த பக்ஷ்மாணி அது எப்படி இருக்கு? கருத இவ, பானங்கள்ல பூட்டின அந்த ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கு. அதனால அந்த இமைகள் எப்படி இருக்கு? அம்பு பின்னாடி டிப்பில் இருக்கிற அந்த ஃபெதர்ஸை பூட்டின மாதிரி தததி, as if it is holding it, அந்த மாதிரி இருக்கு. அது என்ன பண்றது? ஒன் ரீசன் வை இட் இஸ் ஈக்குவலன்ட் டு an arrow is அந்த கண்ணில் இருக்கிற இமை. ரெண்டாவது ரீசன் என்ன? தவ ஆக்கரணா கிருஷ்டம், உன்னுடைய காது கண்ணு வரைக்கும் இழுத்து நீட்டமா இருக்கு. ஸோ அம்பு தானே நீட்டமா இருக்கும். நீண்ட கண்கள் எப்படி இருக்கு? காது வரைக்கும் போகிறது, அவ்வளோ நீட்டமா இருக்கிறதுனால, ப்ளஸ் அதுக்கு அந்த இமை அவ்வளோ அழகா இருக்கான். இந்த ரெண்டு ரீசன்னால அந்த கண்கள் எப்படி இருக்கான்னா, புறாம் பேத்துஹு, திரிபுராரி இருக்காரு, முப்புறத்தை எரித்த சிவபெருமான் இருக்காரு, அவருடைய சித்த பிரசம ரச வித்ராவண பலே, அவருடைய மனசுடைய சாந்தியை அழிக்கிறதுக்காகவே குறிக்கோள் கொண்ட மாதிரி இருக்கா அம்பாளுடைய கண்கள். அவ்வளோ அழகா இருக்கான். சிவபெருமான டிஸ்டர்ப் பண்றது யாராலையும் முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வி ஹாவ் இஸ் மன்மதன் எரிஞ்சான். ஸோ அப்படி இருக்கிறவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆள், ஒரே பாசிபிலிட்டி வந்து அம்பாளுடைய கண்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த மாதிரி ஒரு மீனிங் எங்க கொண்டு வர. எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட். இதுல நீங்க வந்து ஃபெதர்ஸ் ஆரோ மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஓகே, அது வந்து இது ஐப்ரோஸா இல்ல ஐ லாஷஸா? ஐ லாஷஸ், இமை. ஐமை, ஓகே. சரியா? ஸோ ஹே கோத்ராதரபதி குலோத்தம்ச கலிகே, ஹே மலையரசனின் மகளே, மலையரசனுடைய குலக்கொழுந்தே, இமே நேத்ரே, உன்னுடைய இந்த இரண்டு கண்கள். இமே நேத்ரே இஸ் இன் டியூவல் ஃபார்ம். டியூவல்னா ரெண்டு எங்க இருக்கோ அது டியூவல்ல வரும். சிங்குலர், டியூவல், ப்ளூரல், இது மூணு சம்ஸ்கிருதத்தில் உண்டு. இமே நேத்ரேனா இந்த இரண்டு கண்கள்.
இது என்ன பண்றது? கதே கர்ணாபியர்ணம், இது காது வரைக்கும் போறதுனால கருதைவ பக்ஷ்மாணி தததி, கருத்தத்தை போல் அந்த இமைமயிர்கள் இருக்கிறதுனாலையும் புராம் பேத்துஹு, திரிபுராரியுடைய, திரிபுராரினா முப்புறத்தை எரித்தவருடைய சித்த பிரசமரச வித்ராவண பலே, அவருடைய சித்த பிரசம ரசம் இருக்கே, அவருடைய சித்தத்துடைய சாந்தி ரசம் இருக்கே, வித்ராவணம்னா அதை கலைக்கிறதே அதோடைய பொருள், அதோடைய பலன் அப்படிங்கிறது போல் அது இருக்கான். எது? இமே நேத்ரே, உன்னுடைய இந்த 2 கண்கள். மேலும் தவா கர்ணா கிருஷ்ட, காது வரைக்கும் நீண்டு இருக்கிறதுனால அது என்ன பண்றதா? ஸ்மரசர விலாசம் கலையதா, மன்மதனுடைய அம்பு இருக்கு இல்லையா, அந்த அம்பு என்ன வேலையை செய்யுமோ அந்த வேலையை செய்யற மாதிரி நடித்து காட்டுறது, ஆர் அதோடைய ஒரு டெமோ கொடுக்கறதாம். எப்படி டெமோ கொடுக்கறதுன்னு நம்ம சொல்றோம்? பிகாஸ் சிவபெருமானுடைய மனசோட சாந்தியை அது நிலை குலைய செய்யறது இல்லையா, அதனால அது என்ன பண்றது? மன்மதனுடைய அம்பை போல வேலை பார்க்கறதாம். புரியறதா? எனி கொஸ்டின்ஸ்? பிரேமலதா மேம், மங்களம் மேம், லக்ஷ்மி அக்கா, மாதங்கி மேம். நிறைய பிரேக் விட்டு வேற சொன்னேன், அதனால ஐ வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங், டு யூ நீட் மீ டு ரிப்பீட் திஸ் ஒன் மோர் டைம்? இல்லையா? இல்ல. பிரேமலதா மேம் இருக்கீல்ல? சரி, நெக்ஸ்ட்க்கு போலாமா? விபக்தத்ரைவர்ண்யம் व्यतिकारित लीलाञ्जनतया विभाति त्वन्नेत्र त्रितयम् इदम् ईशानदयिते पुनः स्रष्टुं देवान् द्रुहिण हरिरुद्रानुपरतान् रजसत्वं बिभ्रत् तम इति गुणानां त्रयमिव. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். விபக்தத்ரைவர்ண்யம் व्यतिकरित लीलाञ्जनतया विभाति त्वन्नेत्र त्रितयम् इदम् ईशानदयिते. சேதா त्रितयम् इदम् ईशानदयिते அப்படின்னு வரும். पुनस्रष्टुम् देवान् द्रुहिण हरिरुद्रानुपरतान् रजसत्वं बिभ्रत् तम इति गुणानां त्रयमिव. ஓகே, மீனிங் பார்க்கலாமா? ஈசான தயிதே, சிவபெருமானுடைய ஸ்வீட் ஹார்ட். தைதாங்கிற சப்தத்துக்கு அதான் அர்த்தம். ஓகே, சிவபெருமானுக்கு யார் இஷ்டமானவளோ அவள். ஸோ பரமசிவனுடைய அன்பிற்கு பாத்திரமா இருப்பவள் தைதா. ஸோ ஈசான தைதா, ஈசான தைதே, ஹே ஈசான தைதே, விபக்த திரைவர்ணியம். திரை அப்படின்னா 3, வர்ணியம்னா கலர், விபக்தனா அழகா பிரிச்சு காட்டுறது. 3 வர்ணங்களை அழகாக பிரிச்சு காட்டுறது. எது? துவன்னேத்ர, உன்னுடைய கண்கள். துவன்னேத்ரங்கிற சப்தம் செகண்ட் லைன்ல இருக்கு. துவன்னேத்ர, உன்னுடைய கண்கள். விபக்த திரைவர்ணியம், அழகா 3 கலர்ஸ பிரிச்சு காட்டுற மாதிரி இருக்கான். ஓகே, துவன்னேத்ர திரிதயம், அதாவது 3 நேத்திரங்கள். Here the reference is not to 2 eyes, like last ஸ்லோகத்துல 2 கண்களை பத்தி பேசுற.
இங்க 3 கண்களும் என்ன பண்றது? விபக்த திரைவர்ணியம், 3 வர்ணங்களையும் அழகா பிரிச்சு காட்டுறது. எப்படி? வியதிகரித லீலாஞ்சனதையா. லீலாஞ்சனம் அப்படின்னு, லீலாஞ்சனம், அஞ்சனம்னா மை. லீலா வியதிகரித்த லீலாஞ்சனத்தையானா அழகுக்காக நீ மை இட்டுன்னு இருக்கல, நீ மையை இட்டுண்ட உடனே உன்னுடைய கண்கள் என்ன பண்றதுன்னா அழகா 3 வர்ணங்களை பிரிச்சு காட்டுறது. நான் வாட் டு these 3 colors stand for? எது? துவன் நேத்ர திரிதயம், உன்னுடைய இந்த 3 கண்கள் இருக்கே அது லீலாஞ்சனத்தையா அழகுக்காக மை இட்டுன்றதுனால விபாதி ரொம்ப அழகாக இருக்கு. இது என்ன பண்றது? புனः சிரஷ்டும் தேவான் துருஹிண ஹரி ருத்ரான் உபரதான். உபரதான் இது நம்ம பார்த்திருக்கோம். உபரதி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம்ல. பிரளய காலத்துல ஒடுங்கி இருக்கிற அந்த ஆக்ஷன் உபரத்தின்னு அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருப்பார் ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல. ஸோ உபரதான் பிரளய காலத்துல ஆல்ரெடி ஒடுங்கி இருக்கிற துருஹிண ஹரி ருத்ரான். துருஹிண அப்படின்னா பிரம்மா, ஹரி அப்படின்னா மகாவிஷ்ணு, ருத்ரான் சிவபெருமான், ருத்ரன், தேவான் அப்படின்ற இந்த 3 தேவதைகள், இந்த தேவர்கள். தேவான் அந்த தேவர்களை, த்விதியா விபக்தி அக்யூசேட்டிவ் கேஸ் தேவான், இந்த தேவர்களை புனः சிரஷ்டும் ஒடுங்கி இருக்கா இல்லையா, உன்னிடத்துல லயமா இருக்கா, உன்னிடத்துல லயமா இருக்கிறவாள புனः சிரஷ்டும் திருப்பி கிரியேட் பண்றதுக்காக, திருப்பி கொண்டு வரதுக்காக ரஜஹ சத்வம் தமோ குணம், இவாளை திருப்பி கொண்டு வரதுக்காக ரஜோகுணம் சத்வகுணம் தமோகுணம் இத்தி அப்படின்னு குணானாம் திரயம் 3 குணங்களையும், குணானாம் திரயம் இவ பிப்ரத். பிப்ரத் தரித்து கொண்டா மாதிரி இருக்கான். விபாதி விளங்குகிறது. திருப்பி சொல்ற, ஈசான தைத்தே ஓகே துவன்னேத்ர திரிதயம், உன்னுடைய 3 கண்களுமே எப்படி இருக்கான்னா வியதிகரித்த லீலாஞ்சனதையா கண்ணுல மை இட்டுண்டதுனால, அழகுக்கு மை இட்டுண்டதுனால என்ன பண்றதா 3 வர்ணங்களை பிரிச்சு காட்டுறதா. என்ன 3 வர்ணங்களா இருக்கும் அம்பாளுடைய கண்ணுல? ஒண்ணு ஒயிட் கலர் இல்லையா, ஒயிட் கலர் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணு ஓரத்துல ரெட் கலர் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணு நடுவுல இருக்கிற ஐபால் நன்னா கருப்பா இருக்கு. அதான் ப்ரீவியஸ் லோகத்துல பார்த்தோம் குட்டி வண்டு மாதிரி இருக்குன்னு. ஸோ அவ்வளோ கருப்பா இருக்கு. மை வேற இட்டுன்றதுனால இன்னும் அழகா வேற தெரியறது. அப்போ இது எதை குறிக்கிறது? அந்த ஒயிட் கலர், கண்ணில் இருக்கிற ஒயிட் கலர் டினோட்ஸ் சத்வகுணம், பிளாக் கலர் டினோட்ஸ் தமோ குணம், ரெட் கலர் டினோட்ஸ் ரஜோகுணம். சத்வகுணம்னா என்ன? சாந்தியா இருக்கிறது, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, ஒரு பாசிட்டிவ் ஸ்பியர்ல இருக்கிறது, பேச்சு வார்த்தை நடத்தை எல்லாத்துலயும் ஒரு சாத்விகமா இருக்கிறது, அது சத்வகுணம். ரஜோகுணம் சம்திங் தட் கீப்ஸ் பீயிங் ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது, இஸ் ஆக்ஷன் ஓரியன்டட். ஸோ அது ரஜோகுணம். தமோகுணம்னா ரெண்டும் இல்லாம லேசியா இக்னோரண்டா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது, ஒன்றும் பண்ணாம. அவளை பார்த்தாலே நம்மளுக்கு கோவம் வரும், அப்படி இருப்பா. ஸோ அங்கே தமோகுண பிரதானம், லேசினஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிறதுனால தமோகுணம்னா கருப்புன்னு அதை கருப்பு சிக்னிஃபைஸ் தமோகுணம். ரஜோகுணத்தை வெளிப்படுத்துற மாதிரி காட்டணும்னா ரெட் கலர் கொடுப்பா, அண்ட் சத்வகுணத்தை காட்டணும்னா பொதுவாக ஒயிட் கலர் கொடுப்பா. இப்போ இந்த 3 வர்ணமும் எங்க இருக்குன்னா அம்பாள் கண்கள்ல இருக்கு. அந்த கண்களுடைய அழகு எப்படி இருக்குன்னா
அம்பாள் இடத்துல பிரளய காலத்துல அடங்கி இருக்கா இல்லையா, சிருஷ்டியா அடங்கி இருக்கு. அப்போ சிருஷ்டி திருப்பி வரணும்னா சிருஷ்டிக்கான தேவதைகள் அம்பாளுக்குள்ள இருந்து திருப்பி வெளியில வரணும் இல்லையா? ஸோ சிருஷ்டிக்கான தேவதைகள் யாரு? ஒரு கிரியேஷன் வரணும், ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வரணும்னா எக்ஸிஸ்டன்ஸை படைக்கிறதுக்கு கிரியேஷனுக்கு பிரம்மா வேணும், அதை மெயின்டைன் பண்றதுக்கு விஷ்ணு வேணும், அதில் பழுதானதை சம்ஹாரம் பண்றதுக்கு ருத்ரன் வேணும். ஸோ அம்பாள் கண்ணை பார்த்தா, இந்த 3 கலரையும் அம்பாள் கண்களில் பார்த்தா எப்படி இருக்கு? திருப்பி அம்பாள் வந்து திருப்பி புனகா சிரஷ்டும், திருப்பி பிரளய காலம் முடிஞ்சு திருப்பி சிருஷ்டி பண்ணும்போது இவாளெல்லாம் வெளியில கொண்டு வந்த மாதிரி இருக்கான். அம்பாள் இந்த 3 குணங்களையும் தரிச்சுன்னு இருக்கா. அண்ட் பிகாஸ் ஷீ இஸ் தாரணம், அதை தாரணம் பண்றதுனால இந்த 3 தேவதைகளும் they are coming into being அப்படின்னு தோன்றதான் அம்பாளுடைய கண்களை பார்த்த உடனே. புரியறதா? இஸ் திஸ் எவிடென்ட்? புரியறதா? ஸ்லோகம் புரியறதா? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. புரியறதா? யாருக்காவது ரிப்பீட் பண்ணணுமா? ஒரு தடவை ஸ்லோகம் ரிப்பீட் பண்ணுப்பா. ஸ்லோகமா? ஆமாப்பா. விபக்தத்ரைவர்ண்யம், அதாவது ஸ்லோகம் மட்டுமா இல்ல மீனிங்கா? மீனிங்கோட அப்படியே ஒரே தடவை. விபக்தத்ரைவர்ண்யம், இந்த அழகுக்காக அம்பாள் மையை இட்டுக்கும் போது வியத்திகரித லீலாஞ்சனதையா, வியத்திகரித லீலாஞ்சனதையா, இந்த மைய அழகுக்காக அம்பாள் இட்டுக்கும் போது விபக்த திரைவர்ணியம் 3 கலர் வந்து எடுப்பா தெரியறதா அம்பாளுடைய கண்கள்ல. விபாதி, விபாதினா இட் ஷைன்ஸ். என்னது? துவன்னேத்ர திரிதயம், உன்னுடைய இந்த 3 கண்களுமே விபாதி, இட் ஷைன்ஸ், அது நன்னா பிரகாசமா தெரியறது. எதை அதை பிரகாசிக்கிறது? ஈசான தைத்தே. ஸோ பரமேஸ்வரன் தானே எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி தன்னுக்குள்ள அடக்கிக்கிறார் இல்லையா? அந்த ரெஃபரன்ஸ் சொல்றதுக்காக ஈசான தைத்தே. அம்பாள் வேற சிவபெருமான் வேற இல்ல, அதனால ஈசான தைத்தே. புனகா சிரஷ்டும், திருப்பி சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்காக தேவான், தேவர்களை. எந்த தேவர்களை? துருஹிண பிரம்மாவை, ஹரி மகாவிஷ்ணுவை, ருத்ரான் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை, உபரதான் பிரளய காலத்துல உன்னுள்ள அடங்கி இருக்கா இல்லையா? அவா கடைசியில திரோதானம் ஆறுது இல்லையா? எல்லாம் மறைக்கப்பட்டு தனக்குள்ள அடக்கிக்கிறா பார்வதி பரமேஸ்வரால். ஸோ திருப்பி சிருஷ்டி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்ப இந்த லோகம் இருக்கு, இந்த லோகம் பிரளயத்துல அழிஞ்சதுன்னா யாருக்குள்ள போய் அடங்கும்? தேவர்கள் இடத்துல போய் அடங்கும். அதுக்கப்புறம் தேவர்கள் யார் இடத்துல அடங்குவா? பரமேஸ்வரன் இடத்துல அடங்குவா. பரமேஸ்வரன் சம்ஹார மூர்த்தியா இருந்து எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி எல்லாத்தையும் தனக்குள்ள மறைச்சுக்கிறார், தனக்குள்ள அடக்கிக்கிறார் இல்லையா? இதான பார்த்தோம். சோ பார்வதி பரமேஸ்வரால் அவளுக்குள்ள அடங்கி இருக்கு இதெல்லாமே. ஸோ புனகா சிரஷ்டம், திருப்பி கிரியேஷன் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல பிரம்மா விஷ்ணு ருத்ராதி தேவதைகள் வெளியில வரணும், அப்புறம் அவள்கிட்ட இருந்து சிருஷ்டி ஏற்படும். திருப்பி சிருஷ்டி பண்றதுக்காக அவ வெளியில வரா அப்படிங்கிற மாதிரி இருக்கா அம்பாளுடைய கண்கள்ல. அந்த கலரை பார்த்தா அது பிரகாசிக்கிறது. அப்படி அந்த மையும் அம்பாளுடைய கருவிழியும் பார்த்தா தமோகுணம். ஸோ தமோகுணத்துல இருந்து யாரு வரா? ருத்ரன். ருத்ரன் வந்து தமோகுண பிரதானம் இல்லையா? சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா ரஜோகுண பிரதானம், அதனால ரெட். மெயின்டைன் பண்ற மகாவிஷ்ணு சத்தகுண பிரதானம், அதனால ஒயிட்.
ஓகே. ஸோ அதை வர வச்சுக்கிறா அம்பாள், அந்த குணங்களை வர வச்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கா அம்பாளுடைய கண்களை பார்த்தால். அந்த குணங்கள் ஏற்பட்டு அந்த குணங்கள் ஸ்வரூபமான இருக்கிற தேவதைகள் வெளியில வந்தாதான் அடுத்து சிருஷ்டி அப்படிங்கிற கிரியேஷன் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பாசிபிள். ஸோ இங்க தேவி பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் கோட் பண்றான். சகல புவனம் ஏதத் சிருஷ்டுகாமா யதாத்வம் சிருஜசி ஜனனி தேவான் விஷ்ணு ருத்ராம்ச்ச முக்கியான் ஸ்திதிலய ஜனனம் தைஹி காரயஸ்யேக ரூபா ந கலு தவ கதஞ்சித் தேவி சம்சார லேஷஹ. இந்த புவனங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணும்னு உனக்கு தோணினதுனால ஜனனியா இருந்து நீ பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களாகிய முக்கியமான தேவதைகள் எல்லாம் நீ தோற்றுவிக்க செய்கிற. பிகாஸ் யூ ஆர் ஜனனி. இந்த பூ உலகுக்கும் நீ தான் அம்மா. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஸ்திதி பண்ணாலும் சரி, லயம் பண்ணாலும் சரி, மெயின்டைன் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் யார் இதெல்லாம் பண்ண வைக்கிறா? பிரம்மாதி தேவதைகள் மூலமா நீ தான் பண்ண வைக்கிற. ஸோ இது எதுவும் இது ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய ஆசை, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய ஆசையால ஏற்படுற ஒரு விஷயங்கள். இதுல ஒன்னை தவிர்த்து வேற எதுவும் இங்க இல்லையே அப்படிங்கிறது தேவி பாகவதத்துல வர ஒரு கோட். அதான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, அம்பாள் வந்து பூர்வ அசைவிலேயே வந்து பரமேஸ்வரருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி பிரளய காலத்துல. பிரளய காலம் முடிஞ்ச அப்புறம் திருப்பி அம்பாளுக்கு கருணை ஏற்பட்டு எல்லாத்தையும் நினைக்கிற விதமா அந்த எரிஞ்சன் இருக்கிறதெல்லாம் கருணையால அம்பாள் நினைக்கிறான். அதுக்கு மழை வருது, அதெல்லாம் மழை மாதிரி. கரெக்ட். சோ இவ்வாறு தேவியினுடைய கண்ணழகை தியானம் செய்வதால் ஹிருதயத்தில் உள்ள காமச்சிக்கல் அறுபட்டு ஒழியும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. சோ இந்த ஸ்லோகத்தை சித்தி பண்ணினால் தேவி பிரத்யக்ஷம் சகல லோக வசியம் ஏற்படும். அம்பாள் பிரத்யக்ஷமா கண்ணு முன்னாடி வந்து நின்றுவாளாம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, அல்டிமேட்டா இருக்கும். 54 இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ நான் இதோட நிறுத்தட்டுமா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போமா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த ஸ்லோகம் வரைக்கும் தான் அம்பாளுடைய கண்களை பத்தி சொல்றேன். 53 வரைக்கும். ஆக்சுவலி 54 கூட அம்பாளுடைய கண்ணாடி தான் பேசுறது. ஓகே. எவ்வளவு தூரம் வரைக்கும் போறது தெரியல, ஞாபகம் இல்லை. 56, 57, 58, 58 வரைக்கும் வெறும் கண்ணை பத்தி மட்டும்தான். சரி, இப்போ உங்களுக்கு